வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வு கொஷினில் 15வது கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 14 கொஷின் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்காங்க. சரிங்களா, வாங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போகலாம். எம்ஜிஆர் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தார். ஊமையின் பொருளை எழுதுக. அதாவது கொடிகட்டி பறந்தார் என்ற ஊமை பொருள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல். ஆப்ஷன் பி. வாக்கிய அமைப்பினை கண்டறிய. பந்து உருண்டதுன்னா தன்வினை. ஆப்ஷன் ஏ. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது எவ்வகை அப்படின்னா வலிக்கிறது. வலிக்கும் சொன்னால் தான் உருவது குரல். வலிக்கிறதுன்னு சொன்னால் உற்றது உரைத்தல் விட. ஆப்ஷன் சி. பிரிவினை சுற்றரை கண்டறிய. பிரிவினை தொடர் கேட்டிருக்காங்க. அதாவது பூங்குழலி திருக்குறள் கற்றிலால் அப்படின்னு எதிர்மறை தொடர் வரும். பூங்குழலி திருக்குறள் கற்றால் அப்படின்னா தன்வினை தொடர் வரும். இதே பூங்குழலி கற்பித்தாள் அப்படின்றது தான் பிரிவினை தொடர். சரிங்களா, ஆப்ஷன் சி. சரியான இணையை தேர்ந்தெடு. குறை இது அதாவது இந்த குறைனா நாயின் குறைப்புலி. சரிங்களா, இந்த குறைனா நாயின் குறைப்புலி, இந்த குறைனா அளவை குறைத்தல். ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக. தஞ்சை பெரிய கோயில் ராசராசனால் கட்டப்பட்டது. தஞ்சை பெரிய கோயில் ராசராசனால் கட்டப்பட்டது. அதாவது ராசராசனால் கட்டப்பட்டது இது வராது, கட்டப்பட்டது இதுவும் வராது. ஆனால் இது ரெண்டும் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆள்ன்றது தனியாக வந்திருக்கு. அப்போ இது தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. தஞ்சை பெரிய கோவில் ராசராசனால் கட்டப்பட்டது. வினையாளனின் பெயரை தேர்ந்தெடு. வா என்ற சொல்லின் வினையாளனின் பெயர் என்னன்னா வந்தவர். ஆப்ஷன் ஏ. பின்வரும் வேறு சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டறி. தான் என்ற சொல்லோட வினைமுற்று கேட்குறாங்க. வினைமுற்று என்ன? தருகின்றார். ஆப்ஷன் பி. சிறி என்னும் வேறு சொல்லின் வினையாளனையும் பெயர் வடிவம் தருக அப்படின்னு. சிறினா சிரித்தவள். ஆப்ஷன் பி. உன் என்னும் வேறு சொல்லில் இருந்து வினையாளனையும் பெயரை கண்டுபிடிக்க. உன்னுனா உண்டவன். சரிங்களா, உண்டான்றது வினைமுற்று, உண்டுன்றது வினையச்சம், உண்டன்றது பெயரச்சம். சரிங்களா, ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். தருகுவேன் என்பதன் வேர்ச்சொல் கண்டறிக. தா. ஆப்ஷன் பி. காப்பார் என்பதன் வேர்ச்சொல் கா. சரியான தொடரை கண்டறிக. நான் உண்ணும் வழக்கத்தை. வழக்கம் இதெல்லாம் வராது, அப்போ இதுவும் தப்பு. அதுக்கடுத்து நான் உண்ணும். ஊனுக்கு பெரிய சுழி இல்லை. நான் உண்ணும் வழக்கத்தை விட்டுவிட்டேன். நான் உண்ணும் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 சொல்லி வரும், இங்கே 2 சொல்லி வந்திருக்கு. சரிங்களா, அப்போ அது வராது. அதுக்கடுத்து இங்கேயும் வழக்கத்தைக்கு லா வருவது, இந்த லாவுன்றது. அப்போ இதெல்லாம் அந்த பாப்பா. ஆப்ஷன் பி. நான் உண்ணும் வழக்கத்தை விட்டுவிட்டேன். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. இந்த குளவினா குழந்தை, இந்த குளவினா வண்டு. சரிங்களா, இல்லை இந்த குளவினா வண்டு, இந்த குளவினா குழந்தை. ஆப்ஷன் சி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. லூட் மியூசிக்னா யாழிசை. சேம்பர்னா அறை. ரூட்னா மனப்பாடம். டிடெக்டிவ் காம்பினேஷன்னா நீதி நூல் திரட்டு. அப்போ 2, 1, 4, 3 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அதுக்கு பிறமொழி சொற்களை நீக்குக. யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால். அதாவது சட்டை போட்டுன்னு வராது. சரிங்களா, ஆடை அணிந்துன்று வராது, அணிகலன்னு வராது. சீருடை அணிந்து பள்ளிக்கு போனால். ஆப்ஷன் பி. வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. குலசேகர ஆழ்வார் வித்தவு கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். சரிதான். பூனையார் பால் சொற்றதை கண்டதும் வருகிறார். அதாவது இது எப்படி வந்திருக்குன்னா வித்துவு கோட்டம்மா, அதாவது ஆண் சாமி குலசேகர ஆழ்வார் வித்துவு கோட்டம்மா ஆண் தெய்வத்தை பெண் தெய்வம் மாதிரி வித்துவு அம்மான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ இது என்ன வரும்? பால் வலுவம் மீதி வரும். அப்போ இங்கே ஆப்ஷனில் நம்ம பார்த்தோம்னா இதில் எதுலேயுமே பால் மீதி வரல. அப்போ ஆப்ஷன் சியில் தான் பால் வந்தி. அப்போ அதை ஒன்றை பார்த்தோம்னாலே அடுத்ததுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. பால் வலுவமைதி. பூனையார் பால் சொற்றதை கண்டது வருகிறான்றது திணை வலுவமைதி. சரிங்களா, தொடரில் உள்ள பிழையற்ற வாக்கியம். பிழை இல்லாத வாக்கியத்தை கேட்டிருக்காங்க. சரிங்களா, பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. அல்லன்றது பன்மை, அன்றுன்றது ஒருமை. ஆனால் என்னென்னா அது ஆண்பாலை குறிக்காது. சரிங்களா, அல்லன்றதும் வராது, பன்மையில் ஒரு அல்லன்றது. அதாவது பானையை உடைத்தது கண்ணன் அல்லன். ஆப்ஷன் சி. எதிர் சொல்லி கண்டறிக. இன்சொல்னா அதுக்கு எதிர் சொல் என்னது? வன் சொல். ஆப்ஷன் டி.
எதிர்ச்சொல் சொல்க. விண்ணம்னா சேதம், அதுக்கு ஆப்போசிட்னா சேதமற்ற. ஆப்ஷன் டி. பால் ப்ளஸ் ஊறும் சேர்த்தலுக. பால் ஊறும். சரிங்களா? ஆப்ஷன் சி. மாசற, மாசு கூட்டல் அற. ஆப்ஷன் சி. ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறான். பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார் வராது, ஏன்னா மாணவர்களுக்கு பன்மை. திட்டமிடுகிறான்றது வரும், திட்டமிடப்படுகின்றது வரும். ஆப்ஷன் ஏ தான் சரி. மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். சரிங்களா? இதுதான் பன்மையிலுக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் என்னதுன்னா போக மாட்டேன் அப்படின்னு கூப்பிடுறது மறைவிடை. மறுத்து கூறுறது மறைவிடை. சரிங்களா? ஒருமைப்பன்மை விலை நீக்குக. இவை பழங்கள் அன்று. இவையும் இதுவும் பார்த்திங்கன்னா இது பன்மையில் இருக்குது. அன்றுன்றது ஒருமை. சரிங்களா? அப்போ இது வராது. இது பழங்கள் அன்று. இதுவும் ஒருமை, இதுவும் ஒருமை, அன்றும் ஒருமை. பழங்கள் மட்டும் பன்மையில் இருக்குது. அப்போ இதுவும் வராது. இவைகள், இதுவும் பன்மையில் இருக்குது, இதுவும் பன்மையில் இருக்குது, ஆனால் இது ஒருமையில் இருக்குது. அப்போ இது வருது. இது பழம் அன்று. எல்லாமே ஒருமையில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் சரி. ஆப்ஷன் டி தான் சரி. ராமன் குகனிடம் விடுநனி கடிது என்றான். இத்தொடரில் கொடிட்ட சொல்லுக்கான பொருள்கள். கடிதுனா விரைவாக. சரிங்களா? ஆப்ஷன் டி. யானர்னா புது வருவாய், வாரினா வருவாய், ஓதைனா ஓசை, முட்டாதுனா தட்டுப்பாடின்றி. அப்போ 3, 4, 1, 2. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இணையான தொடரை தேர்ந்தெடுக்க. இதுவர் தேன் குடி வராது, விரைவாக வா வராது, அங்கே போன்றது. கண்ணா வா. ஆப்ஷன் பி தான் சரி. அதுக்கடுத்து கண் என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும், டேஸ் அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. கண் என்றது என்னது? 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. ஆப்ஷன் டி. கூட்டுப்பெயர்கள். கல், பழம், புல், கூடு, ஆடுன்னு சொல்லிட்டாங்க. கூட்டப்பெயர் வந்து குவியல், குலை, மந்தை, கட்டு. இது வந்து இணைச்சி எங்கே சரியாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதாவது என்ன வரும்? கற்குவியல், பழக்குலை, புல்கட்டு, ஆட்டு மந்தின்னு வரும். அது எங்கே இருக்குது? கல்குவியல், பழக்குலை, புல்கட்டு, ஆட்டு மந்தி. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். சரிங்களா? வருக்கை என்பது பலாப்பழம். வருக்கைனா பலாப்பழம். சரியான கூற்றினை தெரிவு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கோர் புத்தகச்சாலை என்பது அண்ணாவின் வானொலி உரை. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். ஆமாம், இதுவும் சரி, இதுவும் சரி, இது எல்லாமே சரி. அப்போ ஆப்ஷன் சி தான் வரும். காரணம், கூற்று காரணம் சரியா தவறா? உரிச்சொற்கள் குறிப்பு பண்பு என்னும் பொருள்களை தருவதில்லை. தப்பு. காரணம், உரிச்சொற்கள் தனித்து வழங்கப்படும். தப்பு. அப்போ என்ன வரும்? கூற்று காரணம் ரெண்டுமே தவறு. ஆப்ஷன் டி. கூற்று காரணம் சரி. ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால். உயர்தனைக்கு உரியவன் ஆண். ஓர் ஆணை குறிப்பது ஆண்பால். இது வந்து ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால். சரிதான். உயர்தனைக்குரியவன் ஆண். சரிதான். அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஆப்ஷன் பி. அதுக்கு குறிநடையில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிய. இறை, ஈகை சரிதான். உடல், ஊன், இதுவும் சரிதான். படம் பார்த்தல், இதுவும் சரிதான். சிறகு வளர்த்தல், அப்போ இது இந்த ஆப்ஷன் டி தான் தவறான இணை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பெரிய ஓவியமாக வரைந்து வா. ஆப்ஷன் சி. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். எனவேன்னு வருமா? எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஆப்ஷன் சி. அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். ஏனெனில் அவை நம் வாழ்வை வளமாக்கும். ஏனெனில் வருமா? அதனால் வருமா? என்ன வரும்? அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும், ஏனெனில் அவை நம் வாழ்வை வளமாக்கும். ஆப்ஷன் பி. அதுக்கடுத்தது சரியான இணைப்பு சொல். நேற்று இரவு நல்ல மழை பெய்தது, ஏரி குளங்கள். அதாவது நேற்று வந்து நல்ல மழை பெஞ்சது, அதனால் ஏரி குளங்கள்லாம் நம்பிச்சுன்னா அப்போ அதனால். ஆப்ஷன் ஏ. ஆசிரியர் நாளை சிறு தேர்வு நடத்துவார். நாளைக்குன்னு சொல்லிட்டாங்க, அப்போ வந்து எதிர்காலத்தில் வரும். அப்போ எதிர்காலம்னா என்னது? நடத்தினார்ன்றது இறந்த காலம், நடத்துகிறார்ன்றது நிகழ்காலம், நடத்துகின்றார்ன்றதும் நிகழ்காலம். இப்போ நடத்துவார்ன்றது எதிர்காலம். அப்போ ஆப்ஷன் பி.
அதுக்கடுத்து சோளம், விளக்கு, தேன், தட்டு இச்சொற்களை இணைத்து புதிது வரும். புதிய சொற்களில் சரியானது எதுவென? சோள விளக்கு வராது, சோள தேன் வருது, தேன் சோளம் வராது. சோளத்தட்டு ஆப்ஷன் சி தான் சரி. சரியான இணையை கண்டறிக. மணி கூட்டல் அடி, மணி அடின்னு வந்திருக்கும், இங்கே தப்பு சரிங்களா. மர கூட்டல் கிளை, மரக்கிளைன்னு வந்திருக்கும், இம்மு வராது, இக்கு தான் வந்திருக்கும். அதுக்கு தே கூட்டல் ஆரம், தேவாருன்னு வரும், இங்கே தே ஆரம் அப்படியே கொடுத்துட்டாங்க, அப்போ இது வராது. இப்போ ஆள் கூட்டலில் ஆள் இல்லை, அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான இணை. வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எவ்வாறு வழங்குகிறோம்? வாயில்ன்றது என்னன்னு சொல்கிறோம்? வாசல் அப்படின்னு சொல்கிறோம், ஆப்ஷன் சி. சரியான நிறுத்தற்குறியுடைய தொடரை தேர்ந்தெடு. வணக்கம் ஐயா, நான் இணைய தமிழன் பேசுகிறேன், இது வராது. அதுக்கடுத்தது வணக்கம் ஐயா, நான் இணைய தமிழன் பேசுகிறேன், இதுவும் வராது, இதுவும் வராது. ஏன்னா இங்கே முற்றுப்புள்ளி இருக்குது, இங்கே கம்மா, இங்கே 2 பக்கமும் கம்மா இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி வணக்கம் ஐயா, நான் இணைய தமிழன் பேசுகிறேன். சரியான மருவை எழுது. எந்தைன்றது தந்தை, ஆப்ஷன் பி. சரியான ஊர் பேர் மருவு எதுனா? மயிலாடுதுறைனா மயிலாப்பூர்னா தான் மயிலுன்னு வரும், புதுக்கோட்டைனா புதுகைன்னு வரும், தஞ்சாவூர்னா தஞ்சைன்னு வரும், இங்கே புஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. கும்பகோணம்னா குழந்தை தான், ஆப்ஷன் பி தான் சரி. தவறான ஊர் பேர் மருவு. தவறானது இது? புதுக்கோட்டைனா புதுகைன்னு வரும். அதுக்கடுத்தது உதகைன்னா உதகமண்டலம் சரி தான், தஞ்சாவூர்னா தஞ்சை சரி தான், குழந்தைனா கும்பகோணம் சரி தான். இப்போ ஆப்ஷன் பி தான் தவறான இணை. திசை சொற்களை பொறுத்துக. ரூபாய்னா என்ன வரும்? ரூபாய்னா என்ன? இந்துஸ்தானி. துட்டுனா டச்சு. நபர்னா அரபி. குல்லானா பார்லி. அப்போ 2, 1, 4, 3 எங்கே இருக்குது ஆப்ஷனில்? ஆப்ஷன் சி தான் சரி. அதுக்கடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பிரிண்டர்னா படியெடுப்பி. ஹார்ட் டிஸ்க்னா மென்பொருள் வராது. ஸ்க்ரீன் இது வராது, இது வராது. கீபோர்ட்னா விசைப்பலகை. பிரிண்டர்னா படியெடுப்பி, படி எடுக்கிறது, இது வராது. கீபோர்டு தான் சரி. ஜெராக்ஸ்னா தான் படி எடுப்பின்னு வரும் சரிங்களா, அப்போ அது தப்பு. அதுக்கு அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிந்து எழுதுக. ஸ்டாம்பர்டு அப்படின்னா, ஸ்டாம்பர்டுனா மை புதிய மை அட்டையா? ஸ்டாம்பர்டு என்னது? மை பொதி, ஆப்ஷன் பி. இரட்டை கிளவி போல் டேஸ், ஊமை குறும்பொருள் இரட்டை கிளவி போல் இணைந்தே இருங்கள், அதாவது ஒற்றுமை சரிங்களா, ஆப்ஷன் டி. பொருந்தாத இணையை கண்டிருக்கிறோம். உள்ளங்கை நெளிப்பணி போல தெளிவு, நகம் செய்யும் போல நட்பு, நீர்மேல் எழுத்து போல நிலையின்மை, மலைமுகம் காணப்போய் போல ஏக்கம் வரும், இங்கே ஊங்கி கொடுத்தப்ப ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இணை. அதுக்கடுத்தது ஊமை கண்ட கனவு போல். ஊமை கண்ட கனவு என்னது? தவிப்பு. உடுக்கை இழந்தவன் கை போல. ஊமை கண்டவன் கனவு தவிப்பு வருமா? வரையா மரபின் மாறி போல, ஒருமையில் அம்மை போல. ஊமை கண்ட கனவு போல இது தவிப்பு தான். உடுக்கை எழுந்தன் கை போல நட்பு. வரையா மார்பின் மாறி போல கொடை. அதுக்கடுத்து ஒருமையில் அமை போல அடக்கம். அப்போ 4, 1, 2, 3 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்குறாரு. அப்போ என்னது? அறிவினா. இதே மாணவன் ஆசிரியர்கிட்ட கேட்டால் அது அறியவினா. இதே ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்டால் என்ன வரும்? அறிவினா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதியார் சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுகிறார். அப்போ சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. அப்போ பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடராக்குக. நீரின்றி இவ்வுலக மக்களால் இயங்க முடியாது. ஆப்ஷன் டி. வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயர் கேட்டுருக்காங்க. படின்றதோட வேர்ச்சொல் என்னன்னா படித்தவர். ஆப்ஷன் சி.
அகர வரிசைப்படுத்துக. தொலைநகல், முன்பதிவு, காசோலை, காணொளி, கடவுச்சொல். ஃபஸ்ட்டு வந்து கடவுச்சொல் தான் வரும், சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான், மீதி எல்லாமே தப்பு. கடவுச்சொல், காசோலை, காணொளி, தொலைநகல், முன்பதிவு. அகர வரிசைப்படி சொற்களை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. கூந்தல், கோலம், கிழக்கு, கவுதான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும்? காக்கா, கீ வரிசையில் தான் வரும். அப்போ எது கீ வரிசையில் ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு? ஆப்ஷன் ஏ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, மீதி எல்லாமே தப்பு. அப்போ கிழக்கு, கூந்தல், கோலம், கவுதாரி. ஆப்ஷன் ஏ தான் சரியான அகர வரிசை. வேர் சொல்லை தேர்வு செய்க. தருகின்றனர் அப்படின்றதோட வேர் சொல் என்னது? தா. வனப்பு பொருள் கண்டறிய. வனப்புனா என்னது? அழகு. ஆப்ஷன் ஏ. பொருள் ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தருக. இசைனா என்னது? புகழ், இசைவு. ரெண்டுமே வரும். ஆப்ஷன் பி. பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக. ஏரியில் இந்த ஏரி வராது. குளித்து விட்டு இந்த ஏரி வராது. இது ரெண்டுமே வராது. அப்போ ஏரியில் குளித்து விட்டு மலை மீது ஏறினான். ஆப்ஷன் பி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக. ஹியூமனிட்டினா என்னது? மனிதநேயம். மெர்சினா கருணை. டிரான்ஸ்பிளான்டேஷன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. லாரினா சரக்குந்து. 4, 3, 2, 1 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து நிறுத்தற்குறிகளை எழுத. மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். இப்போ இங்கே என்ன வரும்? ஆம். அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே கம்மாக்குறி வராது, இங்கே ஆச்சரியக்குறியும் வராது, இங்கே ஆச்சரியக்குறியும் வராது, இங்கேயும் ஆச்சரியக்குறி வருது. இப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி தான் சரி. மாணவர்கள் ஆம்ன்ற மாதிரி சிங்கிள் கோட்டேஷன் வரும். மாணவர்கள் ஆம் என்பதை போல தலையாட்டினார்கள். ஆப்ஷன் சி. பிழை நீக்கி எழுதுக. துன்பத்தால் பொறுத்து கொள்பவனை வெற்றி பெறுவான். அப்படி இல்லை, துன்பத்தை பொறுத்து கொள்பவனை வெற்றி பெறுவான். ஆப்ஷன் பி. எதிர்ச்சொல்லை எடுத்தது. உதித்தன்றதுக்கு எதிர்ச்சொல் என்னது? மறைந்த. ஆப்ஷன் ஏ. பொருந்தாத பெயரை கண்டறிய. ஔவையார், காவற்பெண்டு, நப்பசிலம் வந்து சங்ககால புலவர். நீலாம்பிகை அம்மையார்ன்றது தற்கால, அதாவது இப்போ இருக்கிறவங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் பொருந்தாத பெயர். பொருந்தாத சொல்லி கண்டறிக. மார்பு, நெஞ்சு, அமிழ்து, இயல்புன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, அதாவது கசட தபரன்றது வல்லினம், கணன நமன அப்படின்றது கணனம்ன்றது மெல்லினம். எரள வளல. நெஞ்சுன்றது தான் பொருந்தது. ஏன்னா கணனம்ன்றது இது மென்தொடர் குற்றியல் உரமாக வரும். அப்போ இங்கே மார்பு, அமிழ்து, இயல்பு இதெல்லாம் வந்து இடைத்தொடர் குற்றியல் இருக்கும். நெஞ்சுன்றது மென்தொடர். அப்போ பொருந்தாத சொல்லியது நெஞ்சு தான். பொருந்தாத சொல்லை கண்டறிதல். தவறான இணையை கண்டறிய. தார்னா மாலை, சரிதான். தமர்னா உறவினர் வரும், பகைவர் வராது. முனிவனா சிலம், கவரினா சாமரை, சரிதான். அப்போ பொருந்தாத இணை இது? ஆப்ஷன் பி. கீழ்காணும் பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. மக்கள் வாழ்வியல் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் விழா தனக்கென்று ஒரு தனியிடம் பெறுகிறது. மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது. அவ்வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் விவரிக்கப்படுகிறது. இந்திர விழாவின் போது தேர்களில் புதிய மணலை பரப்பினர். நிழல் தரும் ஊர் மன்றங்களில் நல்லெண்ண பற்றி சொற்பொழிவாற்றினர். இவ்விழா 28 நாட்கள் நடைபெற்றன. ஃபர்ஸ்ட்னா மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படும் நிகழ்வுகளில் தனியிடம் பெறுவது எது? விழா. ஆப்ஷன் பி. விழாக்கள் எவற்றின் வெளிப்பாடாக உள்ளது? விழாக்கள் வந்து எதற்கு வெளிப்பாடாக இருக்கிறது? பண்பாட்டின் வெளிப்பாடாக இருக்கிறது அப்படின்றாங்க. இந்திர விழா எந்த நகரோடு தொடர்புடையது? புகார் நகரோடு தொடர்புடையது. இந்திர விழா என்பது தெருக்களில் பரப்பப்படுவது என்னது? புது மணல். அதுக்கடுத்து எத்தனை நாட்கள் இந்த விழா நடப்போம்னா 28 நாட்கள். சொல்லும் பொருளும் பொறுத்துக்க. கனக சுனைனா பொன்வண்ண நீர்நிலை. மதவேளங்கன்னா மத யானைகள். முரளம்னா முழங்கும். பலவைன்னா முதிர்ந்த மூங்கில். 4, 3, 1, 2 ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். சரியான எண்ணடை தேர்வு செய்க. 1 கூட்டலிடம் ஓரிடம். ஆப்ஷன் ஏ. சரியான எண்ணடை தேர்வு செய்க. ஒரு பகல். ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றை கலவை தொடராக மாற்றுக. அழைப்பு மணி ஒலித்தது, கையில் கதவை திறந்தாள். அப்படின்னா அழைப்பு மணி ஒலித்ததால், சரிங்களா, அழைப்பு மணி ஒலித்ததால் கையில் கதவை திறந்தாள். ஆப்ஷன் ஏ தான் வரும். பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க.
கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நுனியில் சுருங்கிய காய் எதுனா சூம்பல். ஆப்ஷன் சி. சரியான தமிழ்ச்சொல் கண்டறிய. ஆன்சிடென்ட் லிட்ரேச்சர் அப்படின்னா ஆன்சிடென்ட் லிட்ரேச்சர் ஆன்சிடென்ட்னா பண்டைய இலக்கியம். ஆப்ஷன் சி. ஃபிலோசபியர் அப்படின்னா மெய்யியலாளர். பிலீஃப்னா நம்பிக்கை. ரினைசேஷன்னா மறுமலர்ச்சி. ரினைசேஷன்னா மறுமலர்ச்சியாக வரும். ரிவல்யூஷன்னா அதாவது 4-2 ரினைசேஷன்னா மறுமலர்ச்சி. ரிவல்யூஷன்னா மீட்டு உருவாக்கம். 4-2-1-3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. கடைக்கு போவையா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுதல் நேர்விடை. ஆப்ஷன் ஏ. குரில் நெடில் மாற்றமறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. கனகம்னா என்னது? இந்த கனகம்னா பொண்ணை குறிக்கும், இந்த கானகம்னா காடை குறிக்கும். ஆப்ஷன் சி. அழகு இரு பொருள் தருக. அழகுனா வனப்பு அணி. ஆப்ஷன் டி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள் என்னது? சந்திரன் மாதன் ரெண்டையுமே குறிக்கும். ஆப்ஷன் பி. இருபொருள் சுட்டுக. பார்னா என்னது? பார்க்கறது உலகம் ரெண்டையுமே குறிக்கும். ஆப்ஷன் ஏ. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நன்மை. மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். ஆப்ஷன் சி. சரியான வினாச்சொல் அமைந்த வாக்கியத்தை சுட்டுக. கவிதை எழுதியவர் என்ன? வராது. செல்வத்து பயன் எத்தனை? இது வராது. பொய்ய அலுவல் எவற்றை பிறந்தார்? இது வராது. தமிழகத்தின் முதலமைச்சர் யார்? ஆப்ஷன் சி தான் சரியான வினா அமைந்தது. தொடரை படித்து ஏற்ற வினாவை தேர்ந்தெடு. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் சொல்கிறப்ப பூங்கொடி தன் தோழியுடன் சென்றால் இது வராது. பூங்கொடி எந்த பள்ளிக்கு சென்றால் வராது. பூங்கொடி யார் யாருடன் சென்றால்ன்றதும் வராது. பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றப்ப பூங்கொடி எப்படி பள்ளிக்கு சென்றால்னு தான் வரும். ஆப்ஷன் சி. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. அறிவு நம்பி அமெரிக்கா சென்றார். நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை. அந்தோ என் செல்வம் பறி போயிற்று. இது எப்படி நடந்தது? இதுக்கு தான் கேள்விக்குறி வரும். அப்போ இது எப்படி நடந்தது? ஆப்ஷன் டி தான் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. சரியான வினா. உறங்கினான் வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லுன்னா உறங்கு. ஆப்ஷன் பி. எழுத்து வழக்கில் அமைந்துள்ள வாக்கியங்களை கண்டறிய. நானும் அவனும் உள்ளே சென்றோம். நானும் அவனும் உள்ளே சென்றோம் வராது. அதுக்கடுத்து எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை. இது சரிதான். நானும் அவனும் உள்ளே சென்றோம்ன்றது எழுத்து வழக்கு தான். எனக்கு மிதிவண்டினா ரொம்ப ஆசை. இது பேச்சு வழக்கு வராது. மிதிவண்டியில் அவ்வளோ தூரம் போகலாமா? இதுவும் வராது. ஏன் முடியாது? இது எழுத்து வழக்கு தான். அப்போ ஆப்ஷனில் 1-4 சரி. ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி. எது தவறான நிறுத்தல் குறியிட்ட தொடர் அப்படின்னு கேட்க. மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றினார். சரிதான். எழில் என்ன சாப்பிட்டாயா? மா பலா வாழை என்பன முக்கணிகள். இதுவும் சரிதான். கார்மேகம் கடுமையாக உழைத்தார். எழில் என்ன சாப்பிட்டாய்? இதுவும் சரிதான். கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அதனால் வாழ்வில் விழுந்தார். அது இங்கே இது வராது. இப்படி அரைப்புள்ளி வந்திருக்கணும். கார்மேகம் கடுமையாக உழைத்தார் அதனால் வாழ்வில் விழுந்தார்ன்றது அரைப்புள்ளி வந்திருக்கும். அப்போ இங்கே தப்பு. ஆப்ஷன் டி தான் தவறான நிறுத்தல் குறியிட்ட தொடர். நிறுத்தல் குறியில் எடுத்தார். எது சரியானது? செல்வி பாடம் படித்தாயா அப்படின்றது இது வந்து கேள்விக்குறியில் வருவது தப்பு. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா அப்படின்னு ஆச்சரிய வருவது தப்பு. இந்த ஊரின் பெயர் என்ன என்று கேட்டான் கண்ணன். அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. இந்த ஊரின் பெயர் என்ன என்று கண்ணன் கேட்டான். அதுதான் சரி. என்னன்றது இங்கே கேள்விக்குறி வரும். அப்போ இதுவும் தப்பு. இதெல்லாம் வராது. அதாவது இங்கே வந்து கேள்விக்குறி வரணும். அப்போ இது தப்பு. இந்த ஊரின் பெயர் இங்கேயும் கேள்விக்குறி வரும். அப்போ இதுவும் தப்பு. பூ போல இங்கே கம்மாக்குறி வரணும். அப்போ இதுவும் தப்பு. அப்போ இதுதான் சரி. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஆப்ஷன் பி தான் சரி. அதுக்கடுத்தது ஆன்சர் இனியான தமிழ் சொல்லணும்னா ஆன்சர் என்னன்னா விடை. ஆப்ஷன் சி. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. கிராமம்னா சிற்றூர் வராது. ஹாஸ்பிட்டல்னா இது வராது. குஷினினா சமையல் செய்தார். நிபுணர்னா ஓவியர் வராது. தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான இணை. இணையான தமிழ் சொல்லை கண்டறிய. ஸ்மார்ட் கார்டுனா என்னது? திறன் அட்டை. ஆப்ஷன் ஏ. கடைசி கொஸ்டின். ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை மறைவிடை. ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். இன்றைக்கி இந்த கொஸ்டின் 100 கொஸ்டின் பார்த்தாச்சு. 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் போட்டீங்கன்றது கமெண்டில் பின் பண்ணுங்கள்.
ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அடுத்த கொஷினில் பார்க்கலாம்.